Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக்கி 3 முறை இந்த நாட்டின் பிரதமராகவும் 1 முறை வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்து இந்தியாவின் மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு ஆத்திச்சூடின்னு கூட நாம் அதை சொல்லலாம். அமெரிக்காவிலே சிகாகோவிலே விவேகானந்தர் இந்துக்களின் தனித்துவத்தை எப்படி உலக அளவு பரப்ப செய்தாரோ அதே போல் இந்தியாவுடைய தனித்துவத்தை டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சியாகவும் பாரதத்தின் பெருமையினை பற்றி தொட்டெல்லாம் பரப்பியவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் அந்த பெருமையை சாரும். ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பெண்ணிற்கு 2 கிட்னியும் செயலிழந்த போது அடல் பிகாரி வாஜ்பாய் தன்னுடைய 2 கிட்னியில் 1 கிட்னியை தானமாக வழங்கினார். கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் அவர் 1 கிட்னியோடு தான் வாழ்ந்தார். இது மறைக்கப்பட்ட வரலாறு மட்டுமல்ல, இன்றைய புதிய தலைமுறைகளுக்கு இதை தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த நிலைப்பாடு தான் சொல்றேன். எவ்வளவு தூரம் அவரை கஷ்டப்பட்டு விடாமுயற்சி மக்களுடைய நிலைப்பாடு எல்லாரும் அரவணைத்து அன்பாக பழக வேண்டும். ஏன்னா வாஜ்பாய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தாலும் வாஜ்பாயை எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். எமர்ஜென்சி என்ற அந்த சட்டத்தை போட்டு இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர்களின் குரல் விலையை நசுக்கிய அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து மீட்டு வெளியில் வந்து இந்த நாட்டு மக்களை ஒருங்கிணைத்து ஒரு குடையின்கள் கொண்டு வந்து இந்தியாவில் மத இனம் பேதம் மொழி இடத்துக்கு அப்பாற்பட்டு 5 ஆண்டு காலம் ஒரு முழுமையான ஆட்சி அமைத்தவர் தான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். ஆதநேயர்களுக்கு வணக்கம். பாஜகவின் பொக்கிஷ தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம் திரு வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம கூட திரு VS ராமன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு அவரோட நினைவுகள் என்னென்ன மாதிரியான நினைவுகள் இருக்கோ நீங்க இங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் சார். பொதுவாக கிராமப்புறங்களில் ஒரு பாட்டு வரும், என்னன்னா எதிர்நீச்சல் ஒரு மனிதனுக்கு எப்பவுமே எதிர்நீச்சல்னு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிறுகாலி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு போடுறாருன்னா, வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்றது வெறும் கூச்சல் என்று சொன்னால் நிறைய பேர் தோல்வி தரட்டும்னா அப்படியே இனிமேல் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்னுள்ள பின்தங்கி போயிடுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக்கி 3 முறை இந்த நாட்டின் பிரதமராகவும் 1 முறை வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்து இந்தியாவின் மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு ஆத்திச்சூடின்னு கூட நாம் அதை சொல்லலாம். காரணம் என்னென்னா, வாஜ்பாய் அவர்கள் 1924 டிசம்பர் 24 அவர் பிறந்தாங்க கோலியாரில். அவர் சிறு வயதிலே நாட்டின் மீது மிகுந்த தேசபக்தி, தெய்வபக்தி, இறைபக்தி, அதோட ஏழை எளிய மக்கள் மீது அதிகமாக சேவை செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் உள்ளவர். அரசியலில் பொலிட்டிக்கலில் MA பட்டம் படித்தவர். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பல்வேறு நூல்களை ஆராய்ச்சி செய்து அதற்கு பட்டங்களையும் அவர் பல்வேறு விருதுகளையும் பெற்றவர். அப்படிப்பட்டவர் 1950ஆம் ஆண்டில் RSS இயக்கத்தினுடைய பல்வேறு பத்திரிகைகளுக்கு அவர் ஆசிரியராகவும் தொகுப்புரையாளராகவும் ப்ரூஃப் ரைட்டராகவும் இருந்தார். மிகப்பெரும் கவிஞர். அவர் கவிஞர், எழுத்தாளர், நல்ல படைப்பாளர். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் RSSனுடைய ஈர்ப்பின்பால் RSSனுடைய அமைப்பால் தொடங்கப்பட்ட அந்த நேரத்தில் பாரதிய ஜனசங்கத்துக்கு இந்தியாவினுடைய தேசிய இணைச்செயலராக செயல்பட்டார். அந்த அமைப்பினுடைய ஜனசங்கத்தின் தேசிய தலைவர் சாம் பிரசாத் முகர்ஜி ஆவார். அவர் பல்வேறு வெள்ளையனை வெளியேறு இயக்கங்கள், பல்வேறு அவசர காலகட்டத்தில் பல போராட்டங்கள், இந்திய சுதந்திரத்துக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் பல முறை அவர் ஜெயிலுக்கு போய் உடல்நிலை சரியில்லாமல் அவர் காலமான பிறகு நம்முடைய ஜனசங்கத்தின் தலைவராக நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை தேர்வு செய்கிறாங்க. அதன் பிறகு அவர் நாட்டின் மீது மிகப்பெரிய ஏழை எளிய மக்களுக்கான பெரிய போராட்டங்கள் நடத்தி அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு மக்களுடைய ஒரு நிலைப்பாடு என்ன, அந்த சுதந்திரத்துக்கு பிறகு 30 ஆண்டு காலமாக இந்தியாவில் உள்ள மக்கள் காங்கிரஸ் கட்சியால் தான் இந்த நாடு தலை நிமிர்ந்து நிற்கும் என்னுள்ள மனநிலையில் மக்களை ஆக்கியிருந்தாங்க.
அப்போ அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்று பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அதை வெளியில் காட்டாமல் தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 1977 ஜனசங்கமும் ஜனதா கட்சியும் கூட்டணி காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. அப்போது தேசிய அளவில் பல்வேறு கட்சிகள்லாம் கூட்டணி அமைத்து ஜனதா கட்சியினுடைய பிரதமராக மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கின்ற போது அந்த கூட்டணியில் அங்கம் வகித்த பாரதிய ஜனசங்கம் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற காலத்தில் தான் அமெரிக்காவிலே சிகாகோவிலே விவேகானந்தர் உலக சமய மாநாட்டில் இந்துக்களின் தனித்துவத்தை எப்படி உலக அளவு பரப்பச் செய்தாரோ அதே போல் இந்தியாவுடைய தனித்துவத்தை டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சியாகவும் பாரதத்தின் பெருமையினை பட்டி தொட்டெல்லாம் பரப்பியவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் அந்த பெருமையை சாரும். ஒரு எளிமையான மனிதர். இந்திய நாட்டு மக்களுக்காகவே கடைசி வரைக்கும் அவர் திருமணம் செய்யாத ஒரு பிரம்மச்சாரி ஆவார். ஒரு முறை ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த பெண்ணிற்கு 2 கிட்னியும் செயலிழந்த போது அடல் பிகாரி வாஜ்பாய் தன்னுடைய 2 கிட்னியில் ஒரு கிட்னியை தானமாக வழங்கினார். கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் அவர் ஒரு கிட்னியோடு தான் வாழ்ந்தார். இது மறைக்கப்பட்ட வரலாறு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தெரியும். அது இருந்தாலும் இன்றைய புதிய தலைமுறைகளுக்கு இதை தெரிய வேண்டும்ன்றதுக்காக அந்த நிலைப்பாடு தான் சொல்கிறேன். அதே போல் தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சர், மத்தியிலே பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அந்த நேரத்தில் தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கிறாங்க. அப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் பார்லிமெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, என் நாட்டினுடைய மண்ணை ஒருபடி மண் கூட அந்நிய நாட்டுக்காரன் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி மாட்டு வண்டியில் ஏறி போராட்டம் செய்த இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சுதந்திர வேட்கைக்கு ஒரு வித்து விட்டவரும் கூட அவர் தான். இன்றைக்கும் கூட பல விவாதங்களில் பார்த்தீங்களா, பல பாஜக இந்துத்துவ தலைவர்கள்லாம் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து அந்த கச்சத்தீவுடைய இதில் வந்து மெயின் சூத்திரதாரி அதை கச்சத்தீவை தாரை பார்க்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டுக்காரங்க சொல்லலை. இந்தியாவுடைய ஒரு எம்பியாக இருந்து செயல்பட்ட அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார். 10 முறை எம்பியாக இருக்கார். 10 முறை அவர் எம்பி, இந்தியாவுடைய 10 முறை எம்பி, 2 முறை மேல்சபை எம்பி. சரித்திரத்தில் வந்து ஜவஹர்லால் நேரு, அதாவது இந்தியாவுடைய அந்த பிரதமருடைய நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா 47 கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டு காலம் இந்தியாவில் கோலோச்சி நின்றது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸை அடிக்க யாருமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 எம்பியாக இருந்த ஜனசங்கம் இன்னைக்கு 2014 பிறகு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் வெற்றிகரமாக 3வது வாட்டி வெற்றி நடைய போகின்றனால் பாஜகவுடைய ஒரு தனித்துவம் என்பது ஒரு புறம். பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு நல்ல கருத்தை ஒரு மேடையில் பேசுகிறீங்கன்னா எல்லோரும் வாழ்த்துவாங்க. அதே உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்க பிள்ளையை வளர்த்தா இப்படி தாங்க வளர்க்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு படைப்பு இருந்து அது மற்றவர்களுக்கு பிடிப்பாக இருக்குமேனால் நம்முடைய அம்மா அப்பா தான் முதல்ல வாழ்த்துவாங்க. வளர்ப்புனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்தியாவில் பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி அமைக்கின்றன. இந்தியாவில் இன்று வரையிலும் பாஜக ஆட்சி அமைக்கின்றால் அதுக்கு மெயின் காரணம் விதை போட்டவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கம். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் சித்தாந்தத்தில் படித்து ஒருத்தர் வெளியில் வந்தால் பாம்பேயில் கிராமத்தில் சொல்லுவாங்க, உலகத்தில் எங்கே வேணாலும் பிழைச்சிக்கலாம், ஆனால் பாம்பேயில் வண்டி ஓட்டி பிழைச்சா இல்லை எங்கே வேணாலும் போய் பிழைச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்தளவு ஹெவி டிராஃபிக் ஜாமாக இருக்குமா. இன்றைக்கி சென்னையே இருக்குது டிராஃபிக், ஆனால் 50 ஆண்டுக்கு முன்னாடி மாதிரி பெரியவங்க அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ஒரு வருடம் தன்னை நாட்டுக்கு அர்ப்பணித்து ஷாகாவில் அவர் பயிற்சி பெற்றார்கள். ஆனால் இந்த நாட்டின் சுதந்திர வேட்கை மட்டுமல்ல, எந்த காலம் கொண்டும் அவர் இன்னொரு கட்சி மாற மாட்டார், மதம் மாற மாட்டார். தேசபக்தி, தெய்வ பக்தி இந்த நாட்டின் மீது அசைக்க முடியாத ஒரு சக்தியாக ஒரு வடிவமாக்குவது தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற பலம் பெரும் மூத்த தலைவர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ்ஸில் பயின்றவர்கள் தான். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் அந்த வாஜ்பாய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1968 தான் அவர் ஜனசங்க தலைவராகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1980 பாஜகவின் தேசிய தலைவராகிறார். அதாவது எவ்வளோ தூரம் அவரை கஷ்டப்பட்டு விடாமுயற்சி, மக்களுடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் அரவணைத்து அன்பாக பழக வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாரும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டில் வந்து முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கு இந்தியாவே ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவருக்கு இந்த காலமான பிறகு மோட்ச தீர்மானம் ஏற்றினாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா
வாஜ்பாய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தாலும் வாஜ்பாயை எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். மதவெறியர்கள்னு சொல்வார்கள், ஏன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மதவெறி என்று சொல்வார்கள். அந்த நிலைப்பொருள் நீங்கள் பார்த்தீங்களா, 1992 பத்மபூஷன் விருது அவர் வாங்குறாருங்க. அதன் பிறகு 1993 பார்லிமெண்டத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவராகிறாரு. அதன் பிறகு அவருக்கு பார்த்தீங்கன்னா 1994 இந்தியாவின் சிறந்த எம்பிக்கான ஒரு நற்சான்றிதழ் அவர் வாங்குறாரு. ஸோ இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, உடலும் உள்ளமும் தூய்மையானால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்று. அந்த காலத்தில் இங்கே தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு வாசகம் இருக்கும், பட் இப்போ அதை எடுத்துட்டாங்க வந்து. அதே போல் 1996 13 நாள் அவர் பிரதமராக இருக்கிறார், 13 நாள். அதன் பிறகு 1998 99 13 மாதத்தில் அவர் பிரதமராக இருக்கார். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை 356 பயன்படுத்த வேண்டும் என்று பிஜேபி ஆதரவு கொடுத்த ஒரு திராவிட கட்சியுடைய தலைவர், நான் கட்சி பேரை சொல்ல மாட்டேன், தலைவர் அவர் சொல்கிறாங்க திமுக 356 பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. வாஜ்பாய் சொல்கிறார், ஒருபோதும் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ண மாட்டோம். அது காங்கிரஸ் வேணால் அந்த புத்தி அவங்களுக்கு வேணால். திமுக ஆட்சியை 3 முறை காங்கிரஸ் ஆட்சி தான் கலைச்சது தவிர்த்து பிஜேபி ஒரு காலத்திலும் கலைக்கல. அது எங்களுக்கு அந்த பாவம் எங்களுக்கு தேவை கிடையாது என்று சொல்லும்போது, அப்போ நம்பிக்கையில் வாக்கெடுக்கும் போது ஒரு ஓட்டில் பிரதமர் வாஜ்பாய் கவிழ்க்கப்படுகிறார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா 1998 இந்தியாவில் மிகப்பெரிய கூட்டணி உருவாகுது. அந்த கூட்டணியில் தமிழ்நாட்டின் கலைஞரும் பிஜேபியில் கூட்டணி ஆகுறாங்க. அப்போ கலைஞர் தன்னுடைய பத்திரிகையில் முரசொலியில் என்ன எழுதுறாருன்னா, திராவிட கட்சிகள் எப்படி மக்களுக்கு சமூக சேவை செய்கிறார்களோ அதே போல்தான் ஆர்எஸ்எஸ் இயக்கமும் சமூக சேவை செய்கின்றது. ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒன்றும் மக்கள் விரோத இயக்கம் அல்ல, தேச விரோத இயக்கம் அல்ல, ஆகவே மத விரோத இயக்கம் அல்ல. ஆகவே நாங்கள் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அடல் பிகாரி வாஜ்பாயுடைய அமைச்சரவையில் நாங்கள் பங்கேற்கிறோம் என்றது 1998 99 வரைக்கும். அதாவது 1999 அவங்க கண்டினியூவாக ஆட்சி இது கூட 5 வருஷம் கண்டினியூ ஆட்சி அமைச்சாங்க. அப்போ கண்டினியூவாக ஆட்சி அமைக்க வரும்போது ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த ஒரு திராவிட சித்தாந்தவாதிகள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருக்கு தலைமை ஏன் ஏற்றுகிறார்கள் என்றால், அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராகின்ற போது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எம்பி தேர்தலிலும் ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி அமைத்து தான் வெற்றி கண்டார்கள். ஆகவே இன்றைய நண்பர்கள் நாளைய பகைவர்கள், நாளைய பகைவர்கள் இன்றைய நண்பர்கள். அரசியலில் பொறுத்தவரையும் நண்பனும் இல்லை பகவனும் இல்லை என்பது இந்த திமுக பாஜக வாஜ்பாய் பேரில் இருக்க கூட்டணியே அதுக்கு ஒரு சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாயில் இவர் இந்த 5 ஆண்டு காலம் 13 ஆண்டுகாலம் 13 மாதம் முதல்ல பிரதமராக இருந்தபோது தான் மிகப்பெரிய கார்கில் யுத்தம் நடக்கிறது. அப்புறம் பொக்ரான் அணு அந்த சோதனையை மிகப்பெரிய வெற்றிகர் உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு அவர் பண்ணார். ஆனால் 5 ஆண்டுகாலம் 3வது முறை அவர் 5 ஆண்டுகளும் முழுவதும் பிரதமராகின்ற போது தான் அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, பொதுவாக நீங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் சமையல் வாயு அன்னைக்கிட்ட விறகு அடுப்பு தான் இருக்கும். இன்னைக்கு எல்லா வீட்லேயும் சிலிண்டர் இருக்குது, சமையல் எரிவாயு. அதே போல் எல்லா வீட்லேயும் இன்றைக்கி செல்ஃபோன் வந்தாச்சு. அன்னைக்கு டெலிஃபோன் வரணுன்னாலோ அல்லது உங்கள் வீட்டில் சிலிண்டர் வரணுன்னாலோ நீங்கள் யார்கிட்ட கையெழுத்து வாங்கணும் தெரியுமா? பாராளுமன்ற எம்பிக்களிடம் நீங்கள் அவர் லெட்டர் பேரில் கையெழுத்து வாங்கி, இவரின் தொகுதிக்கு உட்பட்டவர், எனக்கு நன்கு அறிந்தவர், ஆகவே இவருக்கு சமையல் எரிவாயு கொடுக்கவும், இவர் எனக்கு தெரிந்தவர், ஆகவே இவர் வீட்டில் தொலைபேசி இணைப்பு கொடுக்கவும் அந்த லெட்டரை வாங்கினா தான் நீங்கள் இணைப்பு கிடைக்கும். ஆனால் பணத்தை கட்டி அப்ளிகேஷன் கொடுத்து பணத்தை கட்டிங்கன்னா அடுத்த டிப்பை இணைப்பு கிடைக்கும். எல்லாருக்கும் சிலிண்டர் இணைப்பு, எல்லாருக்கும் டெலிஃபோன் இணைப்பு என்ற சிஸ்டம் கொண்டு வந்தவர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, இமயம் முதல் குமரி வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறீங்க. தங்க நாற்கரை சாலம் 4 வழிச்சாலையினுடைய திட்டங்கள் அன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை வாஜ்பாய் 5 ஆண்டு காலம் பிரதமர் பதவியில் இருக்கின்ற போது இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் யார் தெரியுமா? தமிழகத்தைச் சேர்ந்த டிஆர் பாலு அவர்கள். ஆகவே தங்க நாற்காரை அந்த சாலை திட்டம் அவருக்கு தான் அந்த பெருமை சேரும். அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, பல இந்தியாவினுடைய வளர்ச்சி, இளைஞர்களுக்கு எழுச்சி, பல வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்கி இன்றைக்கி அவருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் 2005 தான் அவர் அரசிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால். ஆகவே வாஜ்பாயை பொறுத்தவரையிலும் காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக சுதந்திரம் கிடைத்த பிறகு காங்கிரஸ் நாட்டை ஆண்ட போது காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக
பிரதானமாக எதிர்க்கட்சி விமர்சல். காரணம் என்றால் பிபி சிங் 5 ஆண்டுகளும் பூர்த்தி செய்யவில்லை, ஹெச்டி தேவகவுடா அவர்கள் பிரதமர் 5 ஆண்டுகளும் பூர்த்தி செய்யவில்லை, ஐகே குஜரால் அவர்கள் 5 ஆண்டுகளும் பூர்த்தி செய்யவில்லை, மொரார்ஜி தேசாய் அவர்கள் 5 ஆண்டுகள். காரணம், எதிர்க்கட்சிகள் எப்படிதான் கூட்டணி அமைத்தாலும் அதை காங்கிரஸ் கட்சி தந்திரத்தால் அதை வீழ்த்த செய்து மீண்டும் ஆட்சியில் வர வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் உள்ளார்கள். காரணம் என்றால் இந்திரா காந்தி அம்மையார் கூட உங்களுக்கு அவங்க பிரதமராக இருக்கின்ற போது பல விஷயங்களை பண்ணி தான் அவங்க ஆட்சியில் வந்தாங்க. எமர்ஜென்சி, அதாவது எதிர்த்து பேசுகிற அனைவருக்கும் எமர்ஜென்சி என்ற அந்த சட்டத்தை போட்டு இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர்களின் குரல் விலையை நசுக்கிய அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து மீட்டு வெளியில் வந்து இந்த நாட்டு மக்களை ஒருங்கிணைத்து ஒரு குடையின்கள் கொண்டு வந்து இந்தியாவில் மத, இனம், பேதம், மொழி, இனத்துக்கு அப்பாற்பட்டு 5 ஆண்டு காலம் ஒரு முழுமையான ஆட்சி அமைத்தவர் தான் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அப்படிப்பட்ட பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், அதாவது அது கிராமத்தில் ஒரு பழமொழி, சொல்ல சொல்ல இனிக்கிதடா முருகா. அதே போல் பிரதமருடைய அவர் இன்னொரு விஷயம், அவர் என்ன சொல்லுவார், நான் இறப்பதற்கு கூட அஞ்ச மாட்டேன். வாஜ்பாய் அவர்கள் சொல்கிறது என்ன, நான் இறப்பிற்கு கூட அஞ்ச மாட்டேன், ஆனால் என் மீது யாரும் பழிச்சுமை போட்டுவிடக்கூடாது என்பதில் அவர் மிகப்பெரிய தெளிவாக இருந்தது. பிரம்மச்சாரி இருந்தவர், அப்பழுக்கற்ற மாமனிதர், கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரர். இன்னும் ஒரு படியேறு சொல்லப்போனால் தாமரை எப்படி மென்மையானதோ அதே போல் அவர் உள்ளம் மென்மையானது. ஆகவே தான் இன்று உலகம் முழுவதும் அடல் பிகாரி வாஜ்பாயுடைய புகழை போட்டியினர். மட்டுமல்ல, 2014க்கு பிறகு பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைத்தவுடன் அடல் பிகாரி வாஜ்பாய் பேரில் தான் அம்ருத் திட்டம் என்று திட்டம் கொண்டு வந்தார்கள். அதாவது அம்ருத் திட்டம், அதில் என்னென்னா மக்கிய குப்பை, மக்காத குப்பை, குப்பை தொட்டி அங்கங்கே வச்சு குப்பையில் இங்கே கண்ட இடத்துலாம் கொட்டக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட இடத்த டஸ்ட்பின்னை வச்சு அங்கே தான் கொட்டணும்னு சொல்லிட்டு சுகாதார விழிப்புணர்வு எல்லாம் வைத்து மகாத்மா காந்தி பிறந்த நாளுக்கும் நம்முடைய வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாளுக்கும் முன்னிட்டு தான் இந்தியாவின் பிரதமர் மிகப்பெரிய எழுச்சியும் சுகாதாரம், இந்தியா முழு சுகாதாரமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலைப்பாடு யாரோ சொல்கிறாங்க, ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் முதல் முறையாக சொன்னார் இந்தியாவில் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தான். ஆகவே அத்தகைய பெரும் தலைவர், மகத்தான தலைவர், பாஜகவின் மூத்த முதன்மை தலைவர், பாஜக தொண்டர்கள் மற்ற எதிர்க்கட்சிகளோடு அவரை அரவணைத்து மகிழ்ந்து பேசக்கூடிய வல்லமை மிக்க இந்தியாவினுடைய சிறந்த மக்களுடைய, நம்முடைய இந்தியா மக்களுடைய அன்பை பெற்ற அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாளுக்கு அன்று நாமளும் அவரை வாழ்த்துவோம், வாழ்த்த வயதில்லை, வணங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.